2026 தேர்தல் ரேஸில் முந்தப்போவது யார் என்பது தொடர்பாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வன்னியரசு சார், இன்று காலையில் மோடி ஆட்சி இருண்ட காலத்தின் சாட்சி என்ற நூலின் 2வது பதிப்பை முதலமைச்சரிடம் வழங்கி இன்று அடுத்த கட்டமாக இந்த ஆணவ கொலை தொடர்பாக பல்வேறு கருத்தரங்குகள் போராட்டங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் வன்னியரசு அவர்களிடம், சார், இந்த மோடி ஆட்சியின் இந்த 4 ஆண்டு காலம், தற்போது இந்த 2-3 ஆண்டு காலத்து ஆட்சி என்பது வந்து ஒரு இருண்ட காலத்தின் சாட்சி என்று கூறக்கூடிய அளவுக்கு அதில் என்ன அந்த இருண்ட காலத்தின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார்? ஏன்னா தொடர்ந்து அவங்க தேர்தல்களில், அது ஹரியானாவாக தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் இருந்து. ஆனால் நீங்கள் அதை இருண்ட ஆட்சி என்று கூறுகிறீர்கள். அந்த இருண்ட ஆட்சி என்பது தமிழக தேர்தல் களத்தில் அது வந்து எதிரொலிக்குமா? அந்த இருண்ட ஆட்சி என்பதற்கு என்ன முக்கியமான காரணம் சொல்லுங்க சார். இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுமே மக்கள் விரோத நடவடிக்கை மட்டுமல்ல, ஒரு பயங்கரவாத செயல்களை ஊக்கப்படுத்துகிற நடவடிக்கையாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் 2008 செப்டம்பர் 19ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் குண்டு வெடிக்கப்படுகின்றது. அதுல வந்து பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து படுகாயமடைகிறார்கள். 6-7 இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். இந்த வழக்குல மிக முக்கியமான குற்றவாளியாக அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர் பிரக்யா சிங் தாக்கூர், எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கு அவர் வந்து அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தாரு. ஆனா பாஜகவில் 2019 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போபால்ல தேர்தல் நின்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்குள்ள போனாரு. நாடாளுமன்றத்துல போய் மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்த கோட்சே வந்து ஒரு தேசபக்தர் உள்ள போய் பேசுறாங்க. அவங்க காந்தி வந்து தேசபக்தர்கள் எல்லாம், கோட்சே தான் தேசபக்தர் சொல்லி அவங்க பேசுறாங்க. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில வந்து, இந்த வழக்கு 2008 வந்து தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல பிரக்யா சிங் தாக்கூர், அசீமானந்தா சாமியார் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்கை விசாரித்த ஏடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிஸ்ட் எதிர்ப்பு படை அந்த அமைப்பை சேர்ந்த ஹேமந்த் கர்கரே இந்த வழக்கை வந்து விசாரணை செய்யறாரு. இந்த வழக்குல வந்து இவங்களை கைது செய்யறாங்க. ராணுவத்தில் இருக்கிற ரவி புரோஹித் என்பவர் கைது செய்யப்படுறாங்க. இவங்க எல்லாமே இந்த வழக்குல மிக முக்கியமான சொல்லி அவங்க எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அவங்கள வந்து வழக்குல விசாரிக்கும் போது மர்மமான முறையில் அவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் வந்து மும்பையில இருந்த குண்டுவெடிப்புல அவர் வந்து கொல்லப்படுறாரு. இப்ப இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில என்ஐஏ வந்து நீதிமன்றத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக வெளிப்படையாக இந்த வழக்கில் பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் அவங்க வந்து என்ஐஏ வந்து நீதிமன்றத்துல வந்து முறையிடுது. ஆனால் அமித்ஷா அவர்கள் கடந்த ஜூலை 30ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அவர் பேசும் பொழுது, ஒரு இந்துவாக இருப்பவன் பயங்கரவாதியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு. மறுநாள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட், முதல் நாள் வந்து பார்லிமெண்ட்ல இவர் பேசுறாரு, மறு ஜட்ஜ்மெண்ட். ஒரு உள்துறை அமைச்சர் எப்படி வந்து ஒரு நாடாளுமன்றத்துல இந்துவாக இருப்பவன் பயங்கரவாதியா இருக்க மாட்டான்னா, அவர் இவங்களை மைண்ட் பண்ணி தான் அவர் சொல்றாரு. அப்ப ஒரு இந்திய ஒன்றிய அரசு, இந்திய நாட்டு மக்களா தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள், அதாவது இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அல்லாத மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மதத்தை சேர்ந்தவர்களை அவர் பயங்கரவாதியின் கட்டமைப்பதற்காக இதை சொல்றாரு. இது ஒரு செய்தி. 2வது வந்து இவங்க எல்லாம் யாரும் வந்து பயங்கரவாதி இல்ல அப்படின்னு அவர் சொன்னதன் அடிப்படையில தான் அவங்கள விடுதலை செய்யப்படுறாங்க. அதான் சரியா இருந்திருக்கு. அப்ப இது வந்து எவ்வளவு மோசமான ஒரு உள்துறை அமைச்சரே எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து இருண்ட காலத்துக்கு கொண்டு போறாரு அப்படிங்கிறதுக்கு நான் ஒற்றை உதாரணம் சொல்றேன். என்கிட்ட பல ஆதாரங்கள், பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க வந்து அதுல இருந்து நம்ம வந்து தொடரலாம்.